ஆக்சுவலா இது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் சொன்னேன். அவங்க வீட்டுல போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடா இருந்தது. ஏன்னா உள்ள போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்ல. ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸ் ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ள போகும்போதே பாரு நல்ல கதை இருந்தாதான் நீ உள்ள வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ள போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால வந்து ஒரு அரை மணி நேரம் மேல ஆக்சுவலி நரேஷன் பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அவங்களே கையால போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்க ப்ரொடக்ஷன்ல நாங்க எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு தடவை வேணா அவங்க வீட்டுக்கு போனா தெரியும். நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்லாம் ரொம்ப இதுவா வச்சுப்பாங்க. செட்ல எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ள வரும்போதே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க. கெட்ட வார்த்தை இல்ல, பட் ஆனா ஆட்டிடியூடா அப்படிதான் வருவாங்க. உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும். செட்டு ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து சிங்கிள் ஷாட் சீன்ஸ் நிறைய. ஸோ அதனால அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்ல ஓபி அடிக்கிறதுனா இல்ல 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 ரோஸ்ட் இல்ல, நல்லா தானே பேசிட்டு இருக்கேன், எங்க ஃப்ளோட் எடுக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலா இதுல அவங்களுடைய ஸ்கிரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல வந்து போத் நான் இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்டுல ஒரு சீன் வரும். நான் இப்பயே சொல்லுறேன், ஏன்னா வந்து எனக்கு கிட்ட வந்து ஒரு 5500 தான் சொல்லிட்டாங்க. இது நீ பிரஸ் மீட்ல சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன்.